ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். ஹோண்டா ஆக்டிவா 110 2025 மாடல் நம்ம முன்னாடி இருக்குது. இதில் வந்து என்னென்ன சேஞ்சஸ் ஹோண்டா இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க, ஸோ அதெல்லாம் ஒர்த்தா இல்லையா அப்படின்னு பார்ப்போம். இதில் வந்துட்டு பேசிக்காக 3 வேரியண்ட்ஸ் வருது, அதுவுமே என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்துட்டு டீலக்ஸ் வேரியண்ட் வித் டிஜிட்டல் டிஸ்பிளேலாம் இருக்குது. பக்கத்துலேயே உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல் 2வது வேரியண்ட் இருக்குது. 3வது வந்துட்டு ஹச் ஸ்மார்ட் அப்படின்னு இன்னொரு வேரியண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 3 வேரியண்ட்டுக்குமான டீட்டெயில்டு ப்ரைஸ் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் கைஸ். ஹச் ஸ்மார்ட் வேரியண்ட் இன்னும் ஷோரூம்ஸுக்கு வரல கைஸ். வந்ததும் நம்ம சேனலில் ஒரு டீட்டெயில் ரிவ்யூ ஹச் ஸ்மார்ட்டை பற்றி போடுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். ஹோண்டா ஆக்டிவா 2025 நம்ம முன்னாடி இருக்குது கைஸ். ஸோ நீங்கள் இப்போ பார்க்குறது வந்துட்டு ஸ்டாண்டர்ட், அதுக்கப்புறம் டீலக்ஸ் வேரியண்ட். உங்களுக்கு வந்துட்டு சைட் பை சைட் சின்ன சின்ன வித்தியாசங்களும் சொல்கிறேன். ஓவரால் டிசைன் லாங்குவேஜை பொறுத்தவரை ஹோண்டா இந்த 2025 மாடலுக்காக எந்த சேஞ்சும் பண்ணல. இந்த ஒயிட் வந்துட்டு டீலக்ஸ், இந்த ப்ளூ வந்துட்டு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் வேரியண்ட். ஹச் ஸ்மார்ட் இன்னும் வரல, ஏற்கனவே சொல்லிட்டேன். ஃபஸ்ட் இன்கேஸ் இந்த இன்ஜினை பொறுத்தவரை OBD 2B ரெகுலேஷன்ஸில் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடிஷ்னலாக ஒரு ஆக்சிஜன் சென்சார் வந்துட்டு உங்களுக்கு சைலன்சரில் ப்ளேஸ் ஆயிரும். இன்கேஸ் ஏற்கனவே 2024 மாடலில் ஒரு ஆக்சிஜன் சென்சார் சைலன்சர் ஸ்டார்டிங்லேயே இருக்கும். இப்போ வந்துட்டு 2 சென்சாராக கொடுத்துருக்காங்க அந்த OBD 2B ரெகுலேஷன்ஸுக்கு. மற்றபடி இன்ஜின் ஸ்பெக்கில் எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. அதே 109.2 cc உங்களுக்கு FI இன்ஜின் தான். மைலேஜ் வந்துட்டு 48லேருந்து 50 தரும் தாராளமாக. இன்ஜின் ரிஃபைன்மெண்ட்டு, ரிலேபிலிட்டி, அந்த ஸ்மூத்னஸ் எதுவுமே மாற்றலை, அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ரொம்பவே ஒரு நல்ல இன்ஜின்னு சொல்லுவேன் இந்த ஆக்டிவா 110 cc பொறுத்தவரை. 110ல் ஸ்டாண்டர்ட் ஆகட்டும், டீலக்ஸ் ஆகட்டும், இல்லை ஹச் ஸ்மார்ட் ஆகட்டும், 3த்துலேயுமே உங்களுக்கு ஒரே இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. என்ன டீலக்ஸ்லேயும் ஸ்டாண்டர்ட்லேயும் உங்களுக்கு கிக்கர் அசம்பிளி வந்துடும். இதே ஹச் ஸ்மார்ட் வேரியண்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு கிக்கர் அசம்பிளி வராது கைஸ். ஸோ அது வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கிக்கர் அசம்பிளி இல்லாமல் ஒன்லி ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டரி அந்த இதில் தான் வரும். ஹச் ஸ்மார்ட்டுங்கிற பேட்சிங் வந்துடும், அது உங்களுக்கு தெரியும், வீடியோ போடுறேன். ஸோ இன்கேஸ் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு கீ நாப்புக்கு பல வேறு வந்து ஒரு சின்ன சின்ன நாப் சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க. இந்த டீலக்ஸ் மீட்டர் அசம்பிளியை பொறுத்தவரை டீலக்ஸில் உங்களுக்கு கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் வராது. ஒன்லி ஹச் ஸ்மார்ட் வேரியண்ட்டில் மட்டும்தான் வரும். இப்போ ஃபஸ்ட்டு இன்ஜின் பீட்டை கேட்டுட்டு வாங்க. ஒரு ட்ரஸ்டபிளான 110 cc இன்ஜின் தான் சொல்லலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாண்டர்டை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் கொடுத்துருக்காங்க. லைக் டீலக்ஸில் தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. சைட் பை சைட் பார்ப்போம். ஃபஸ்ட் இன்கேஸ் உங்களுக்கு ஸ்டாண்டர்டை பொறுத்தவரை ஹாலஜன் செட்டப் அப்படியே மாற்றிட்டாங்க. உங்களுக்கு தெரியும் 3G 4Gயில் இருந்த மாதிரி உங்களுக்கு பொசிஷன் லேம்ஸோடு வருது. இந்த தடவை ஆக்டிவா டீலக்ஸில் வந்துட்டு ஹெட்லாம்ஸை சின்னது பண்ணியிருக்காங்க. போத் ஸ்டாண்டர்ட் ஆகட்டும் இல்லை டீலக்ஸ் ஆகட்டும், ஹெட்லாம்ஸ் வந்து பொசிஷன் வந்து கொஞ்சம் சின்னது பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி வந்துட்டு டிசைன் அவ்வளோக்கா மாற்றலை, நீங்கள் ஸ்க்ரீன்லேயே பார்ப்பீங்க. ஸோ உங்களுக்கு சைட் பை சைடு பிக்சர்ஸும் ஸ்டாண்டர்டுக்கும் டீலக்ஸுக்கும் வந்து கம்பேரிசன் போடுறேன். டீலக்ஸோட பவர் அவுட்புட்டை பொறுத்தவரை அந்த LED ஹெட்லாம்ஸோட பவர் அவுட்புட் கொஞ்சம் டீசெண்டாகவே இருக்குது. கொஞ்சம் சைஸ் சின்னது பண்ணியிருந்தாலும் லைக் ப்ரீவியஸ் வெர்ஷன் 2024 மாடல் மாதிரியே நல்லா இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்துட்டு ஸ்டாண்டர்ட் மாடலை பொறுத்தவரை உங்களுக்கு ஹாலஜன்ஸில் தான் வரும். இந்த தடவை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேஃப்டிக்காக இந்த பழைய மாதிரியே உங்களுக்கு பொசிஷன் லேம்ஸ் கீழே தெரியுதான்னு தெரில, சின்ன ஒரு பல்பு ஹாலஜன் ஹெட்லாம்ஸ் கூடவே வந்துடுது. இது 3G 4G அந்த வேரியண்ட்டில் இருந்த மாதிரி கொஞ்சம் சேஃப்டி மெஷர்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. சின்னது பண்ணியிருக்காங்க அந்த ஹெட்லாம்ஸை, உங்களுக்கே தெரியும். இண்டிகேட்டர்ஸ் பொறுத்தவரை அதே ஹாலஜன்ஸில் தான் வருது, அதில் எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. டெய்ல் லேம்ப்ஸுமே ஆஸ் யூஸ்வல் ப்ரீவியஸ் வெர்ஷனில் இருந்த மாதிரி ஹாலஜன்ஸ் டெய்ல் லேம்ப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓவரால் பாடி டைமென்ஷன்ஸ், பில்டு குவாலிட்டி, அதுக்கப்புறம் அந்த மெட்டல் பாடி ஃபினிஷ் எல்லாமே ஆஸ் லைக் 2024 மாடலில் இருந்த மாதிரி தான் கைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக ஸ்டாண்டர்ட் டீலக்ஸுக்கும் மோஸ்ட்லி எந்த சேஞ்சும் வராது. ஒன்லி ஃப்ரண்ட் எண்டில் மட்டும் வரும். மீட்டர் கன்சோலை பொறுத்தவரை உங்களுக்கு ஸ்டாண்டர்டில் வந்துட்டு அனலாக் ஆஸ் யூஸ்வல் வந்துருச்சு. பட் டிஜிட்டல் வந்துட்டு உங்களுக்கு டீலக்ஸ் வெர்ஷன்லையும் ஹச் ஸ்மார்ட் வெர்ஷன்லையும் வரும். இந்த டீலக்ஸ் வெர்ஷனை பொறுத்தவரை ஒன்லி பேசிக் ரீட் அவுட்ஸ் அந்த 4" டிஸ்பிளே மட்டும்தான் இருக்குமே தவிர உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ், நேவிகேஷன்ஸ்லாம் எதுவுமே இருக்காது கைஸ். இந்த டீலக்ஸ் வெர்ஷனை பொறுத்தவரை ஒன்லி ஹச் ஸ்மார்ட் வேரியண்ட்டில் மட்டும்தான் வரும். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ஜாய்ஸ்டிக் அந்த கன்சோல் மாதிரி கொடுத்துருக்காங்க, பட்டன் கன்சோல். ISS சுவிட்ச் வந்து எல்லா மாடலுமே வந்துடும். ஸ்டாண்டர்ட், டீலக்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஹச் ஸ்மார்ட் 3 வேரியண்ட்லையுமே வரும். ISSனா ஐடியல் ஸ்டாப் ஸ்டார்ட் சிஸ்டம். ஸோ இது வந்து உங்களுக்கு டிராஃபிக்கில் உங்களுக்கு க்ரூஸ் பண்ணுறப்போ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பழைய வெர்ஷனில் உங்களுக்கு கில் ஸ்விட்ச் இருக்கும், அதுக்கு போல் ISS கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம் தான். ஸ்டாண்டர்டில் ஒரு நல்ல அப்டேட்டுன்னு சொல்லலாம். இன்பில்டாகவே ஸ்டாண்டர்ட்லையுமே கொடுத்துட்டாங்க, டீலக்ஸ்லையுமே வருது. உங்களுக்கு நீங்கள் மீட்டர் வியூ உட்காந்து பார்த்தாலே கொஞ்சம் டிசைனை பொறுத்தவரை எனக்கு கொஞ்சம் பர்சனலாக உனக்காக பிடிக்கல, அப்பீலிங்காக இல்லை. ஏன்னா ஓவரால் டிசைன் லாங்குவேஜை பொறுத்தவரை ஆக்டிவாவில் பழைய ஒரு லாங்குவேஜ் டிசைன் லாங்குவேஜ் தான். ஸோ அதில் வந்து டிஜிட்டல் மீட்டர் கொடுத்தது எனக்கு என்னமோ கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. பட் ஸ்டாண்டர்டை பொறுத்தவரை நீட்டாக கொடுத்துருக்காங்க இந்த தடவை. உங்களுக்கே தெரியும் மீட்டர் கன்சோலை பொறுத்தவரை ப்ரீவியஸ் வெர்ஷனுக்கும் இந்த வெர்ஷனுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் லைட்டுமே உங்களுக்கு அதே ஹாலஜன் அந்த ஒரு எல்லோ கலர் லைட்டிங்கில் தான் ரியரில் வருது.
மீட்டர் விசிபிலிட்டி ஸ்டாண்டர்டை பொறுத்தவரை நல்லாயிருக்கு. பேசிக் ரீட் அவுட்ஸ் தான் உங்களுக்கு, ஓடோமீட்டர், ஸ்பீடோமீட்டர், அதுக்கப்புறம் ஃபியூயல் ரேஞ்ச் என்ன இருக்குது அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஐடியல் ஸ்டார்ட் சிஸ்டம் அந்த ஏ சிம்பிள் காமிக்கிது பார்த்தீங்களா, அந்த சுவிட்சுமேயோட சிம்பிளும் வந்துடுது. ஈகோ மோடுமே 30லேருந்து 50 வரை ஓட்டினீங்கன்னா தாராளமாக 50 கிலோமீட்டர் மைலேஜ் வந்துட்டு உங்களுக்கு அட்டைன் பண்ணலாம். அந்த ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. இதே டீலக்ஸில் TFT 4" டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளே பொறுத்தவரை எல்லா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸுமே இருக்கும். எக்ஸப்ட் வந்துட்டு உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி அந்த நேவிகேஷன் ஆப்ஷன்ஸை தவிர ஈஸியாக நீங்கள் டாகிள் பட்டன் யூஸ் பண்ணியுமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ரீட் அவுட்ஸை. இதில் டார்க் தீம், அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு லைட் தீம் ரெண்டும் வச்சுக்கலாம். ஸ்கூட்டரில் ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஆக்டிவாவில் உங்களுக்கு டேக்கோமீட்டர், அதாவது RPM இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. ஓடோமீட்டர், ஸ்பீடோமீட்டர், டேக்கோமீட்டர் எல்லாமே இருக்குது. ஃபியூல் ரேஞ்சு, இன்ஸ்டன்ட் ஃபியூல், எக்கானமி, மைலேஜ், அந்த மாதிரி நிறையா ரைடிங் ரேஞ்சு இதுமாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ரைடிங் ரேஞ்ச் இருக்கும். டிஸ்பிளேவை பொறுத்தவரை பிரைட்னஸ் மாற்றிக்கலாம், ஆட்டோ மேனுவலில் வச்சுக்கலாம், தீம் மாற்றிக்கலாம், ஃபேவரட் இன்ஃபர்மேஷன் அந்த ட்ரிப் பி மாற்றிக்கலாம். ஜெனரல் போட்டிங்கன்னா டேட்டு, டைமு, அப்புறம் சின்ன சின்ன யூனிட் ரேஞ்ச் இது மாதிரிலாம் மாற்றிக்கலாம். ப்ளூடூத் ஆப்ஷன்ஸ் இதில் கிடையாது. சர்வீஸை பொறுத்தவரை சர்வீஸ் ரிமைண்டருமே உங்களுக்கு வந்துட்டு இன்பில்டாக வச்சுக்கலாம். ஸோ இது நல்லாவே இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் எண்டை பொறுத்தவரை இந்த தடவை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸ் வெர்ஷனில் வந்துட்டு பிளெயினாக வரும். இந்த தடவை உங்களுக்கு க்ளவ் பாக்ஸ் கொடுத்துட்டாங்க. லைக் ஆக்டிவா 125 ஏற்ற மாதிரியே இது டீலக்ஸில் வந்துட்டு க்ளவ் பாக்ஸ் வித்து வந்துட்டு டைப் சி சார்ஜிங் போர்ட் 15 வாட் அடாப்டருமே கொடுத்துருக்காங்க. இதே ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த க்ளவ் பாக்ஸ் இருக்குது, இருந்தாலும் வந்துட்டு சார்ஜிங் அடாப்டர் கிடையாது. அதை நான் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த ஃப்ரண்ட் க்ளவ் பாக்ஸில் நீங்கள் ஆஸ் யூஷுவல் ரைட் பண்ணுறப்போ உங்களுக்கு சார்ஜிங் போட்டு ஈஸியாக உங்களுக்கு ஃபோனை ஹேண்டில் பண்ணி, அதாவது ப்ளேஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த விஷயமே நல்லா இருக்குது. இது டீலக்ஸ் வெர்ஷன், அதுக்கப்புறம் H ஸ்மார்ட் வேரியண்ட்டில் இன்பில்டாக கொடுத்துருவாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு மேஜர் ஒரிஸ் இருக்கும். இப்போ நான் வந்து ஸ்டாண்டர்ட் எடுத்திருக்கேன், எனக்கு வந்து சார்ஜிங் போர்ட் இல்லை, இது வந்து டீலக்ஸில் தான் இருக்குது. பட் எனக்கு டீலக்ஸில் அந்த ஃபுல்லி டிஜிட்டல் மீட்டர் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வேணான்னா உங்களுக்கு ஃபீச்சரில் ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதை நான் எப்படின்னு சொல்கிறேன். இந்த டீலக்ஸில் வந்துட்டு சார்ஜிங் போர்ட் இப்போ ஃப்ரண்ட்டில் இன்பில்டாக இருக்குது. பட் இதே ஸ்டாண்டர்டில் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் கொடுத்துருக்க மாட்டாங்க. நீங்கள் ஸ்டாண்டர்ட் வாங்கிட்டீங்க, ஒரு 2-3 மாதம் கழிச்சு எனக்கு வேணும்னா ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தாராளமாக வந்துட்டு அடிஷ்னலாக ஆக்சசரிஸாக வாங்கி உங்களோட சார்ஜிங் சாக்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃப்ரண்ட்டு சென்டர் சைல்டு மட்டும் ரிமூவ் பண்ணிட்டா போதும், ஈஸியாக மாட்டிக்கலாம். இப்போ இந்த டீலக்ஸில் சார்ஜிங் சாக்கெட்டை பொறுத்தவங்கன்னா 15 வாட்ஸ் அடாப்டர் இருக்குது. கூடவே அந்த ஒயரிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து டேரெக்டாக போய் உங்களுக்கு வந்துட்டு ஹாரன் சுவிட்ச் லைனிங் அந்த ஹார்னஸ், ஒயரிங் ஹார்னஸோட கனெக்ட் ஆயிரும். அந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதே வந்துட்டு ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா ஒன்லி அந்த வெண்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் சாக்கெட் லைக் டீலக்ஸ் வெர்ஷன், H ஸ்மார்ட் வெர்ஷன் மாதிரி கிடையாது. அதில் என்ன பண்ணலான்னா உங்களுக்கு வேணும்னா அடிஷ்னலாக வாங்கி போட்டுக்கலாம். நீங்கள் அந்த சார்ஜிங் அடாப்டர் பார்த்து அந்த ப்ளஸ் அந்த ஒயரிங் இருக்குங்களா, அதை வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹாரன் இருக்குது பார்த்தீங்களா, அது பக்கத்துலேயே அந்த அடிஷ்னல் ஒயரிங் அந்த கொடுத்துருப்பாங்க. நல்லா கிட்ட போய் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த ஒயரிங் கிட்ட அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அந்த ப்ரொவிஷன்ஸ். அந்த ஒயரிங்கோட 2 சாக்கெட் வந்து ப்ளஸ் அண்ட் நெகட்டிவோ பாசிட்டிவோ எதுவும் தெரில, அது வந்து அடிஷ்னலாக வந்து ஒரு டேப் வச்சு சுற்றிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அது வந்துட்டு ரிமூவ் பண்ணி நீங்கள் அந்த சார்ஜிங் சாக்கெட் வேணும்னா அந்த ஸ்டாண்டர்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு சூப்பரான விஷயம். இது நிறைய சேனலில் சொல்ல மாட்டாங்க, நம்ம சப்ஸ்கிரைபருக்காண்டி நான் வியூவர்ஸ்க்காண்டி சொல்லிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் வாங்கிட்டோம், எனக்கு வந்துட்டு டிஜிட்டல் மீட்டர்லாம் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, அதுக்கப்புறம் சார்ஜிங் சாக்கெட் மட்டும்தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சைட் பை சைட் கம்பேரிசன் டீட்டெயிலாகவே உங்களுக்கு போட்டிருக்குங்க கைஸ். ஸோ அது ஒரு நல்ல அப்டேட். பட் இந்த சார்ஜிங் சாக்கெட்டோட ப்ரைஸ் தெரியுமா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு தெரில. ஒரு கெஸ்ட் என்னென்னா 700லேருந்து 1000க்குள்ளே வரலாம். ப்ரொவிஷன்ஸுமே கொடுத்துருக்காங்க. இதே நீங்கள் டியோ 110 எடுத்துருந்தாங்க, ஸ்டாண்டர்ட் எடுத்திருந்தால் கூட பரவாயில்ல, அதுலேயுமே இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஹோண்டா ஒரு சின்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட் மாடல் எடுக்கிறவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான அப்டேட். இதுதான் இந்த சார்ஜிங் சாக்கெட். ஸ்கூட்டர் வருது, 15 வாட் சப்போர்ட் பண்ணும். ஸோ நீங்கள் தாராளமாக இதோட கூட ஒயரிங் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க ப்ரீவியஸ் அந்த வீடியோவில். ஸோ அதை நீங்கள் தாராளமாக வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் கைஸ். அது ஒரு நல்ல அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு ஓவரால் பில்டு குவாலிட்டி. இப்போ நீங்கள் ஒயிட் கலர் வந்து டீலக்ஸு, அதுக்கப்புறம் ப்ளூ வந்து ஸ்டாண்டர்ட். பார்த்தீங்கன்னா சைட் பை சைடு எந்த ஒரு சேஞ்சும் இல்லை, மேஜர் சேஞ்சஸ் எதுவுமே இல்லை. இந்த ஃப்ரண்ட்டில் க்ளவ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்டு உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் தான் கொடுத்துருக்காங்க. அண்டர் சீட் ஸ்டோரேஜுமே முன்னாடி இருந்த வெர்ஷன் மாதிரியே தான். 18 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்குது. உங்களால் ஆஃப் ஐஸ் ஹெல்மெட்டை வச்சுக்க முடியும். ஸ்டாண்டர்ட் டீலக்ஸ் ரெண்டுலேயுமே அதே தான் கொடுத்துருக்காங்க. அந்த பில்லியன் கிராப் ரயிலு, சீட் குஷனிங் எல்லாமே ஓவரால் ஓகே தான். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ரியரில் ஃபியூயல் லிட் வருது இல்லைங்களா, 5.3 லிட்டர் E20 ஃபியூல் அக்செப்ட் பண்ணும். அதுக்காக அந்த வந்து இன்னும் அண்டர் சீட் ஸ்டோரேஜை சேஞ்ச் பண்ணாமே தான் கொடுத்துட்டு வராங்க. இதில் ஜூபிட்டரு மற்ற சின்ன சின்ன ஆக்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே நிறைய அண்டர் சீட் ஸ்டோரேஜ் இருக்கும். பட் அந்த ஃபியூயல் டேங்க் வர ஒரே காரணத்தினால தான் நோ டிசைன் சேஞ்சஸ்.
ஸோ உங்களுக்கு காஸ்ட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் போர்டுமே எந்த ஒரு சேஞ்சும் பண்ணல, அதே தான். உங்களுக்கு தாராளமாக 20 லிட்டர் வாட்டர் கேனோ இல்லை வந்துட்டு சிலிண்டரோ நிறைய க்ரோசரிஸோ தாராளமாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த ஹூக்குமே மாற்றாம தான் கொடுத்துருக்காங்க, அதுக்கு தான் மாற்றிருக்கலாம். நெக்ஸ்ட்டு வீலிங் செட்டப்பை பொறுத்தவரை உங்களுக்கு வந்துட்டு 12 இன்ச் செட்டப் தான் வருது. இதே டீலக்ஸில் வந்துட்டு உங்களுக்கு அலாய் வீல் செட்டப்பும் ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு ஸ்டீல் வீல்ஸும் வருது. முன்னாடிலாம் டீலக்ஸ்லேயுமே உங்களுக்கு ஸ்டீல் வீல்ஸ் தான் வரும். இப்போ நீங்கள் சைட் பை சைடு பார்த்தாலே தெரியும். அச்சிஸ்மார்ட் அதுக்கப்புறம் டீலக்ஸ் வேரியன்ட் ரெண்டுத்துலேயுமே உங்களுக்கு அலாய் வீல் செட்டப் இந்த தடவை கொடுத்துட்டாங்க. கொஞ்சம் பார்க்க அப்பீலிங்காக இருக்குது டீலக்ஸ் வெர்ஷனை பொறுத்தவரை. பட் லுக்கு பொறுத்தவரை நல்லா இருக்குமே தவிர ரியர்லையுமே சரி உங்களுக்கு அலாய் வீல்ஸ் வருது. டீலக்ஸை பொறுத்தவரை ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு ஸ்டீல் வீல்ஸ் தான் வருது. லுக்கை பொறுத்தவரை நல்லா இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் கேட்டகரியில் எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. எனக்கு பர்சனலாக இந்த ஆக்டிவாவில் ஒரு சின்ன வருத்தம் என்னென்னா, உங்களுக்கு சஸ்பென்ஷன் செட்டப்புமே இன்னும் மாற்றாமல் கொடுத்துருக்காங்க. பட் சஸ்பென்ஷன் பிராண்டை மட்டும் மாற்றிருக்காங்க. முன்னாடி வந்துட்டு ஏதோ வரும் ஷோவா அப்படின்னு சொல்லிட்டு கேப்ரியல் அப்படின்னு புதுசாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும், போட் ஸ்டாண்டர்ட் அதுக்கப்புறம் டீலக்ஸ் ரெண்டுத்துலையுமே. பட் சஸ்பென்ஷனை பொறுத்தவரை ஃப்ரண்ட் டெலஸ்கோபிக் ஆகட்டும், ரியரில் வந்துட்டு அட்ஜஸ்டபிள் மோனோஷாக் அந்த ஹைட்ராலிக்ஸ் சொல்லுவாங்க, ஸ்ப்ரிங்லோட சஸ்பென்ஷன் சாரி. ஸோ அது இப்போ கொஞ்சம் ஸ்டிஃபர் சைடாக தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு இன்னமுமே. ஸோ ஆக்டிவா 110 டீலக்ஸ் அச்சிஸ்மெண்ட் எல்லாத்துலேயுமே ஒரே டைப் ஆஃப் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. பட் அதில் ஒரு ஸ்டிஃபர் சைடாக இருக்கிறதுல ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நீங்கள் டாப் ஸ்பீடு ஒரு 70-75 போகிறப்போ உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி அண்ட் ரைடிங் கான்ஃபிடென்ட் வந்து எடுத்து தரும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த மட்டி ரோடு இல்லைனா கொஞ்சம் குண்டும் குழியுமா இருக்க இடத்துலலாம் நீங்கள் ஓட்டுறப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹேண்டில் பார்லையோ ரைடருக்கோ பில்லியனுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் இம்பேக்ட் இருந்தாலும் ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டிக்காக கொஞ்சம் ஸ்டிஃபர் சைட் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் பார்த்தா நல்லது. பட் மோஸ்ட்லி காமன் பீப்புள் அதுக்கப்புறம் வயசானவங்க இது மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க இந்த ஆக்டிவா 110. அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஸ்டிஃபராக இருக்குது, கொஞ்சம் நெகட்டிவான. ஸோ இதில் தான் இந்த சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்னை கேட்டால் பர்சனலாக இந்த ஆக்டிவா 110 ஸ்டாண்டர்ட் இருக்கு இல்லைங்களா, இது வந்துட்டு ப்ரைஸ் ஆன் ரோடு வந்துட்டு 1,05,000 வருது. இதே உங்களுக்கு டீலக்ஸை பொறுத்தவரை 1,15,000 வருது, 15,000. ஸோ எங்களுக்கு வந்துட்டு ஃப்ரண்ட்டில் இந்த சார்ஜிங் ப்ரொவிஷன்ஸுமே 110 கொடுத்துட்டாங்க. நீங்கள் லைக் நான் பார்க்குறேன் சொல்கிற மாதிரி இந்த சார்ஜிங் சாக்கெட் இப்போ இருக்கு இல்லைங்களா, இதை எடுத்து வாங்குகிறோம். இது வந்துட்டு ஈஸியாக ஒரு 2-3 நிமிஷத்துக்குள்ளே ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். தனியாக வெளியில் எடுத்து காமிச்சிருக்கனால உங்களுக்கு இப்படி தெரியும். சென்டர் ஷீல்டு மட்டும் கலட்டி நீங்கள் மாட்டிக்கலாம். சார்ஜிங் சாக்கெட் அந்த ஒயரிங்லேயே போகும். மோஸ்ட்லி இந்த டிஜிட்டல் மீட்டர்லாம் எனக்கு தேவைப்படாது ப்ரோ. ஐஎஸ்எஸ் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட்டில் க்ளோவ் பாக்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து சார்ஜிங் சாக்கெட்டுமே நான் அதுக்கப்புறமா போட்டுக்கலாம், எனக்கு இதுவே போதும் ப்ரோ அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக 1,05,000 இந்த ஸ்டாண்டர்டே போதும். ஏன்னா 1,15,000 வருது டீலக்ஸு. ஸோ 10,000 அந்த டிஃப்ரென்ஸ் தரணுமா அந்த எக்ஸ்ட்ரா அந்த டிஜிட்டல் மீட்ரு அப்புறம் வந்துட்டு எல்இடி செட்டப்ஸ்க்காக அப்படிங்கிறது எனக்கு பர்சனலாக வந்துட்டு கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்குது. ஏன்னா ப்ரீவியஸ் வெர்ஷன் டீலக்ஸுக்கும் ஸ்டாண்டர்டுக்கும் 3,000 5,000 தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ வந்து 10,000 டிஃப்ரென்ஸ் வருது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ எனக்கு தெரிஞ்ச அந்த எக்ஸ்ட்ரா அலாய் வீல் செட்டப்பு அந்த சின்ன சின்ன விஷயங்கள் அப்புறம் ஃபுல்லி டிஜிட்டல் மீட்டர் இதுதான் கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் மீட்டரில் எனிவே உங்களுக்கு கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் இருந்துட்டாலும் பரவாயில்ல இல்லை. ஸோ சார்ஜிங் போட்டு வந்துட்டு நான் ஸ்டாண்டர்ட்லேயே ஃபிக்ஸ் பண்ணிக்குவேன், எனக்கு ஆலஜன் செட்டப்பே போதும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க தாராளமாக 1,05,000 இந்த ஸ்டாண்டர்ட் மாடலே போயிடலாம். பிகாஸ் 10,000 டிஃப்ரென்ஸ் வருது. அந்த டீலக்ஸில் இருக்க வந்து எல்இடி செட்டப் மட்டும் தான் உங்களுக்கு மேஜராக மாறப்போகுது. இந்த ஸ்டாண்டர்டில் வந்துட்டு ஐஎஸ்எஸும் வந்துடும். அந்த அலாய் வீல் செட்டப்பு அதனால் ஒரு பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆக போகிறதில்ல. பட் இன்ஜின் ஒன்று தான், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. க்ளோவ் பாக்ஸுமே ஸ்டாண்டர்டில் வந்துடுது. மீட்டர் கன்சோலை பொறுத்தவரை பேசிக் அந்த ரீடிங்ஸ் எல்லாமே வந்துடுது. டிஜிட்டல் மீட்டரில் அவ்வளோவா எனக்கு வந்துட்டு விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் வந்துட்டு போயிடலாம். ஃப்ரண்ட்டு க்ளோவ் பாக்ஸுமே கொடுத்துட்டாங்க. சார்ஜிங் ப்ரொவிஷன்ஸ் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் டீட்டெயிலாக, ஈஸியாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஃபியூச்சரில் ஒரு 3 மாதம் 4 மாதம் கழிச்சு உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைனா வேண்டாம். அது ஒரு அடிஷ்னல் அசசரிஸாக தான் இருக்குது. மற்றபடி அந்த டிஜிட்டல் மீட்டர் தான் சொல்லிட்டேன்ல ஏற்கனவே சொன்ன மாதிரி கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் இல்லாதனால அந்தளவுக்கு ஒரு அப்பீலிங்காக இல்லை. ப்ளஸ் லுக்குமே எனக்கு தெரிஞ்சு டீலக்ஸில் பர்சனலாக எனக்கு பிடிக்கல. ரைடிங் அப்பவும் சரி இல்லைனா நார்மலாக பார்க்குறப்பமே சரி. ஐஎஸ்எஸ் சுவிட்ச் ஏற்கனவே சொல்ல மாதிரி வந்துடுது. எனக்கு தெரிஞ்சு என்ன கேட்டிங்கன்னா பர்சனலாக நான் வந்துட்டு ஸ்டாண்டர்ட் மாடல் தான் ப்ரிஃபர் பண்ணுறேன். ஒரு 10,000 டிஃப்ரென்ஸ் வருது. இன்னுமே வந்துட்டு அச்சிஸ்மார்ட் வேரியண்ட்டை பொறுத்தவரை இன்னும் ரேட் அதிகமாகும். அதை பற்றி எனக்கு இந்த ப்ரைஸிங் டீட்டெயில்ஸ் இப்போதைக்கு தரல, டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் கைஸ். ஸோ இதெல்லாம் தான் நான் இந்த ஆக்டிவா 110 ஸ்டாண்டர்ட் அதுக்கப்புறம் டீலக்ஸில் உங்களுக்கு சொல்ல நினச்சது. இன்ஜினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ட்ரஸ்டபுளான இன்ஜின் தான். ஸ்டாண்டர்டே போதும். கிக்கர் அசம்பிளியுமே கொடுத்துட்றாங்க. 48 50 கிலோமீட்டர் மைலேஜ் தாராளமாக உங்களுக்கு கொடுத்துரும். OBD2 ரெகுலேஷன்ஸ்லையுமே வருது, OBD2B ரெகுலேஷன்ஸில். அதுவுமே உங்களுக்கு போதுமான ஒரு விஷயமாக தான் படுது. என்ன ப்ரோ இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா, எஸ் எனக்கு தெரிஞ்சு டீலக்ஸை கம்பேர் பண்ணுறப்போ ஸ்டாண்டர்டே போதும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் டீலக்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். கலர் ஆப்ஷன்ஸை பொறுத்தவரை 6 கலர் ஆப்ஷன்ஸ் வருது. இப்போ நம்ம ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டு இருந்த ஒயிட் இருக்குது, அது கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்குது. பக்கத்தில் நிற்கிற அந்த சைரன் ப்ளூ அப்படிங்கிற ஒரு வெர்ஷனுமே இருக்குது. ஸோ நீங்கள் கிட்டத்தில் பார்க்குறப்ப உங்களுக்கு ப்ளூ கலர்லையும், தூரமாக பார்க்குறப்ப பிளாக்குமே தெரியும். பிளாக் வந்துட்டு போடுறேன் தனியாக வீடியோவே உங்களுக்கு. ஸோ இந்த 2 கலர் ஆப்ஷன்ஸ் பக்கத்தில் நிற்கிது. அது தொடர்ந்து உங்களுக்கு
மேட் கிரே ஒன்று இருக்குது. இது 3வது கலர் ஆப்ஷன்ஸ். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிளாக் ஏற்கனவே சொன்ன மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு 5வது கலர் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு டீசென்ட் ப்ளூன்னு ஒரு கலர் ஆப்ஷன்ஸ். ஃபைனலாக உங்களுக்கு ரெட் இருக்குது. ரெட் இப்போதைக்கு இல்லை. ஸோ ஷோரூம் லொக்கேஷன்ஸ்லையுமே உங்களுக்கு பின் பண்ணி வைக்கிறேன். ஸ்ரீ எஸ்கே ஹோண்டா திருவரம்பூரில் இருக்குது கைஸ். புக்கிங்ஸ்லாம் ஓப்பனில் தான் இருக்குது, நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இப்போது ஓவரால் அப்டேட்டுன்னு பொறுத்தவரை இந்த ஆக்டிவா 110 ஸ்டாண்டர்டில் சின்ன சின்ன சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. டீலக்ஸ் அண்ட் அச்சஸ் மாட்டை பொறுத்தவரை நல்லாவே கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு ஓவரால் கம்பேரிசன் அண்ட் ப்ரைஸிங் அண்ட் யூசர் கன்வீனியன்ஸ் அதுக்கப்புறம் நல்ல ஒர்த்தான அப்டேட்டான்னு பார்க்குறப்ப எனக்கு தெரிஞ்சு ஆக்டிவா ஸ்டாண்டர்டே போதுமானது. சின்ன சின்ன விஷயங்கள் யூசர் கன்வீனியன்ஸ் ஏற்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இல்லை எனக்கு இன்பில்டாகவே சார்ஜிங் போட்டு டிஜிட்டல் மீட்டர் தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் டீலக்ஸ் போய்க்கலாம். வித் அந்த அலாய் வீல் செட்டப் அது மாதிரிலாம் இருக்குது. ஸோ இதுதான் கைஸ் இந்த ஓவராலாக இந்த வீடியோவில் நம்ம தெரியப்படுத்த நினச்சது. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ. ஃபுல்லாக பார்த்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் பட்டன் அமைக்கி ஆளில் போட்டுக்கோங்க.